நம்ம தமிழ் வீட்டுக்கு வரும்போது அவங்க தங்கச்சியை வந்துட்டு திட்டிகிட்ருக்காங்க. 2வது தங்கச்சி அவங்க அம்மாவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இசை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்பா வேணும் அப்படின்னு அழுகுறாங்க. சரி சரி அழாத, நான் எப்படியாவது அப்பா கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு திட்டாங்கம்மா, அவளுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும், நீங்கள் ஏம்மா அவகிட்ட கோவப்படுறீங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சமைக்கிறது சாப்பிட்றது அந்த வேலையெல்லாம் இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவிக்கிட்ட அவங்க மாமா பிடிச்சிக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே பாரு மாப்பிள்ள, நீ எப்படியாவது அடுத்த போட்டியில் நீ தான் ஜெயிக்கணும், அந்த தமிழ் ஜெயிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி பார்த்துக்கலாம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே காரில் போயிட்டுருக்காரு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட சிவி, ஃப்ரெண்டோட. அப்போது கரெக்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக அவங்க தங்கச்சி சமாதானப்படுத்தணும்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ். வாங்கி கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வரேன், நீ பாப்பாவை கூட்டிகிட்டு போன்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுறாங்க தமிழ். இசையை கூப்பிட்டுட்டு அவங்க போயிட்டுருக்கும்போது கரெக்டாக சிவியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறாங்க புஷ்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன இங்கே சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அக்கா வந்திருக்காங்க, அக்கா காசு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்றாங்க. அப்புறம் கார் அவங்களுக்கு ரிப்பேர் ஆகியிருந்தனால சரியாயிடுச்சுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிவியை இப்போ கிளம்பிடுறாங்க. தமிழ் தான் வந்துட்டு இசையோட அக்கான்றது அப்படின்னு தெரியாமல் போயிடுது. அப்புறம் இசை வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபாரின் கிளைண்ட்ஸும் இது பண்ணணும், அவங்கக்கிட்ட நீ தான் நல்லா பேசுவான்னு, தமிழுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது, அதனால் அவள் இது கூப்பிட்டு தான் போவான்ற மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மாமா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சிவியும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு வந்தவங்க கிளைண்ட்ஸ் கிட்டே நல்லா இங்கிலீஷ்லேயே பேசி அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ண வைக்கிறாரு. அடுத்ததாக ஃபைனலாக நம்ம தமிழ் பேசுகிறாங்க. நான் தான் எல்லாம் பேசி முடிச்சிட்டேனே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு சிவி கேட்க, ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் தான் இருக்குது, இங்கே வந்துட்டு லன்ச் சாப்பிட்ணும் எங்கள் கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோம். சரி ஓகே நான் அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்கக்கிட்ட வந்துட்டு தமிழ் வந்துட்டு எங்களோட கல்ச்சர் ட்ரெஸ் தானே, இந்த ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்ணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. முதல்ல சிவி வந்துட்டு அவங்கள கம்பல் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே சிவி ஷாக் ஆகிறாரு. போயிட்டு எல்லாருமே ட்ரெஸ் மாற்றிட்டு வர போகிறாங்க. எல்லாம் நல்லபடியாக முடியுது. இதுக்கு காரணமே தமிழ் தான்ற மாதிரி ஆகிடுது. உடனே சிவிக்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் நீ தமிழ் கீழே தான் வேலை செய்யணும், 3 போட்டியும் அவள் தான் ஜெயிச்சான்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்மளோட ஜானு. இதனால் செம்ம கடுப்பாயிட்ட சிவி போயிட்டு அந்த பேரட் ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாட்டிக்கிட்டு வராரு. எல்லாருமே ஷாக் ஆகி அவரை பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.